நேயர் அனைவருக்கும் ஸ்ரீபாலாவின் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான டிஷ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தாக்க பக்கோடா புலாவ். அது ஒரு வித்தியாசமான ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பக்கோடா புலாவுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 2 கப், பாஸ்மதி அரிசி 2 கப், வெங்காயம் 1/2 கப், தக்காளி 1/2 கப், பச்சை மிளகா 2, புதினா 1/4 கப், கொத்தமல்லி 1/4 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், தயிர் 1/4 கப், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அது பக்கோடா புலாவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வடநாட்டிலலாம் நீங்கள் கோஃப்தா புலாவ்னு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, இல்லைனா கோஃப்தா கறி அப்படின்னு சாப்பிட்ருப்பீங்க. என்ன அப்படின்னாக்கா, கோஃப்தா அவங்க மலாய் இல்லைனாக்கா பன்னீர் வச்சு இல்லைனா வெஜிடபிள்ஸை வச்சு நல்ல ஒரு போண்டா மாதிரி அதை பொரிச்சிட்டு அதை ஒன்றா ஒரு கிரேவியில், அதாவது வெங்காயம் தக்காளியோட பேஸ் கிரேவியில் வச்சு அதை சமைப்பாங்க. இல்லைனாக்கா அதையே ஒரு புலாவில் செய்வாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னாக்க, நம்மளோட தமிழ் இது இன்க்ரீடியன்ஸை மட்டுமே நம்ம போட்டு செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்க, நம்மளோட மசால் வடை, அதை வடையாக பண்ணுறதுக்கு பதிலாக பக்கோடாவை பண்ணிவிட்டு அதை ஒரு புலாவாக செஞ்சாக்க உங்களுக்கு புரதச்சத்தும் கிடைக்கும், ஒரு கம்ப்ளீட் மீலாகவும் ஆகும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படிங்கிற ஒரு வித்தியாச கற்பனையில் இந்த ரெசிபியை நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இப்போது நல்லா கடலைப்பருப்பு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போது நல்லா அரைச்சிக்கலாம். ரெகுலர் மசால் வடை தான், ஆனால் இதை கொஞ்சம் கொரன்னு அரைக்கலாம். தண்ணியே விடாமல் அரைக்கலாம். அதனால் தண்ணியை நல்லா புழிஞ்சு போட்டுங்க. நான் இப்போ இதில் எதுவுமே போடலை, உப்போ எதுவுமே போடலை. இது வெறும் கொரன்னு அரைக்கலாம். பார்த்திங்கனாக்கா நல்லா கொரன்னு அரைச்சிருக்கோம். தண்ணியே ஊற்றலை. அதனால தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை நல்லா ஊற வைக்கிறீங்களோ நீங்கள் ஈஸியாக இப்போ இதை அரைக்க முடியும். இதை நான் இப்போ ஒரு கப்புக்கு மாற்றிடுறேன். ஸோ இந்த கொரன்னு அரைச்சிருக்கிற கடலைப்பருப்பை இப்போ இங்கே மாற்றிட்டுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு. நீங்கள் பார்த்திங்கனாக்கா நம்ம எதுவுமே சேர்க்காம தான் இதை அரைச்சோம். இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கனாக்கா, நான் இந்த வடையிலேயே கரம் மசாலாவும் போட போகிறேன், தனியா பொடியும் போட போகிறேன். ஸோ உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியா, அதோட கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். ரொம்ப கம்மியாக தான் போட போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசால் வடைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கனாக்கா, கரம் மசாலா ஆட் பண்ணுறோம், தனியா தூள், அதாவது வறுத்து அரைச்சிருக்கிற தனியா. நான் எப்படி மிளகா நானே வீட்லேயே காய வச்சுட்டு அரைப்பேனோ, தனியாவும் நல்லா வறுத்துட்டு அரைச்சிருவேன். இப்போ அது உங்களுக்கு நல்ல மணம் கிடைக்கும். கொஞ்சம் திக்காக வச்சுக்கிறேன்.
இதை வந்து நம்ம வந்து உருண்டையாக இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரோல் பண்ணிவிட்டு கோஃப்தா மாதிரியே, நார்த் இந்தியன் கோஃப்தா மாதிரியே இதை நம்ம வந்து உருட்டிட்டு பொரிக்கலாம். இது கொஞ்சம் ஊறட்டும். அதே சமயத்தில் நம்ம எண்ணெயும் வச்சிடலாம் இது பொரிக்கிறதுக்கு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து இதை வந்து நல்லா உருட்டிட்டு நல்லா கோஃப்தா மாதிரியே உருட்டி போட போகிறேன். ஒரு 4 பேர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 கோஃப்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கேஸ் கொஞ்சம் ஹை பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சு சீராக வரும். இப்போது கரெக்டாக இருக்கும். நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் இதை நல்லா பொரிக்கலாம். இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்தில் நல்ல பொன்னிறம் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி விடாமல் வந்து கடலைப்பருப்பை அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு, பச்சை மிளகா, அதோடு நம்ம வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாவோட கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து இதில் ரவுண்டாக உருட்டிட்டு கோஃப்தா மாதிரியே பொரிச்சிருக்கோம். நான் எப்போவுமே சொல்வேன், வெஜிடேரியனில் வந்து நீங்கள் பிரியாணியோ இல்லை வந்து புலாவோ பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மறக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புரதச்சத்தை வந்து நம்ம மறந்துடுறோம். இப்போ வந்து நான்வெஜ் பிரியாணியில் சிக்கனோ மட்டனோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரதம் வந்து கிடச்சிரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வெஜிடேரியன் பிரியாணி, வெஜிடேரியன் புலாவ் செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், கொஞ்சோண்டு பட்டாணி. அந்த பட்டாணிலேருந்து தான் நம்மளுக்கு கொஞ்சமாவது புரதச்சத்து வரும். அதுக்கு நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக என்ன யூஸ் பண்ணுறோன்னாக்கா, நம்ம வந்து ஒரு தயிர் பச்சடி வச்சுருவோம். அப்போது அன்றைக்கி வந்து உங்களுக்கு புரதச்சத்தே உங்கள் உடம்புல கிடைக்க மாட்டேங்குது. அதனால் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களோட சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் மாற்றணும். அப்போது இதில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, பருப்பு வந்து நம்மளுக்கு தேவைப்படுற புரதத்தை கொடுத்துரும். நல்ல பொன்னிறத்தில் எடுத்திருக்கேன். ஆயில் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா நம்ம புலாவ் தயாரிக்கலாம். நம்ம இப்போ வந்து புலாவ் செய்யலாம். அதே எண்ணெய் கடாயில் எண்ணெயை வந்து எடுத்துட்டு இன்னும் கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து நார்மல் ஆயில். இதில் வந்து நம்ம வந்து வெறும் சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம். இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம நீட்ட வாட்டில் கட் பண்ணல, பொடியாக கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இதே வெங்காயம் தான் இந்த கோஃப்தாலையும் யூஸ் பண்ணுவோம். அதோடையே சேர்த்தே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடுறேன்.
ஒரு பிரிஞ்சி பிரியாணிலலாம் உங்களுக்கு வந்து ஹெவியாக கொஞ்சம் கரம் மசாலா இருக்கும். அதனால் நம்ம வந்து வெறும் கரம் மசாலா தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வந்து எண்ணெயில் வதக்கலாம். வெங்காயத்தோடையே நான் வந்து இஞ்சி பூண்டை டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். நம்ம சில டைம் என்ன பண்ணுவோன்னா நல்லா வெங்காயம் வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணுவோம். இதில் வந்து கரம் மசாலா போடாததுனால டைரெக்டாக அப்படியே நான் வந்து இஞ்சி பூண்டு ப்ளஸ் வெங்காயம், சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறத்துக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி, அப்புறமா பச்சை மிளகாய். எப்போவுமே தக்காளி ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்து உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சளும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து எந்த காயும் ஆட் பண்ணலை, ஏன்னா நம்ம வந்து இந்த கோஃப்தா பண்ணதுனால. அதனால் இப்போ இதில் தயிர், இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே தண்டெல்லாம் கூட கட் பண்ணி போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு கூடுதல் மனம் கிடைக்கும். அண்ட் புதினா வந்து அப்படியே டைரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். உங்களுக்கு வந்து இதில் புளிப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு தயிர் வந்து நிறைய இருக்குது, அதனால் அந்த புளிப்பும் போதும், தக்காளி புளிப்பும் போதும். வேணும்னா நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் எலுமிச்சம்பழம் சேர்க்க வேண்டாம். இந்த தயிர் அப்புறம் இந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டைரெக்டாக நம்ம வந்து இதுலேயே வந்து அரிசியை வேக வைக்க போகிறோம். அப்போ என்ன ஆகுனா இதோட மனம் வந்து அரிசியில் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இந்த பாஸ்மதி அரிசி பார்த்திங்கனாக்கா இது வந்து 2 வருஷம் ஓல்டு, அதாவது 2 years ஏஜ்டு பாஸ்மதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஓல்டாக இருக்கோ அரிசி அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து லாங் கிரெயினாக வரும். நல்லா புழிஞ்சு போட்டுக்கிறேன். இதுலேயே நம்ம வந்து வதக்க போகிறோம். கொஞ்சம் ஹை பண்ணுறேன் கேஸ் ஸ்டவ்வை. நல்லா இதை வந்து வதக்க போகிறேன். இதில் தேவையான அளவு தண்ணி.
நல்ல ஹையில் வந்து இது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதாவது பார் பாயில்டு அப்படிம்போம். அரை வேக்காடு அரிசி வெந்த உடனே நம்ம கோஃப்தாவை போட்டுட்டு தம் பண்ணிடலாம். நீங்கள் வந்து 3/4 மணி நேரம் வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுக்கு 1க்கு 1.25 இல்லைன்னா 1க்கு 1.5 தண்ணி வந்து போதுமானது. அவங்க வந்து நீங்கள் வாங்குகிற பாஸ்மதி அரிசிலையும் அந்த பாக்கெட்டில் வந்து எழுதியிருப்பாங்க எவ்வளோ அளவு தண்ணின்ட்டு. இது வந்து 3/4 மணி நேரம் நான் ஊற வச்சதுனால இதுக்கு வந்து 1.25 தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். 1க்கு 1.25 தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷம் வந்து இது நல்லா ஹையில் வந்து கொதிச்சிட்ருக்கு. அரிசியோட பதமும் பாருங்கள் எவ்வளோ லாங்காக வந்து உபரி வந்துட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற அரிசியும் வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அழகாக வரும். இந்த ஸ்டேஜில் நான் இதை வந்து கேஸை வந்து சின்னது பண்ண போகிறேன். கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஞ்சி இருக்குது. அது எதுக்கு அப்படின்னாக்கா இந்த கோஃப்தாக்கும் வந்து நம்ம வந்து இந்த கஞ்சி தேவைப்படும். இப்போ நான் இதை ஒன்று ஒன்றா இங்கே வைக்க போகிறேன். இது வந்து அந்த ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சிக்கும். லைட்டாக கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோவாக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே தம்மில் விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸ்ட்ரா கஞ்சி எல்லாம் இது உறிஞ்சிக்கிச்சு. அப்படியே இதை பொறுமையாக நம்ம இப்போ வந்து பிளேட் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். மிச்சம் இருக்கிற புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து நெய் விருப்பப்பட்டிங்கன்னா நெய் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் நெய்யே ஆட் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோஃப்தாவையே எண்ணெயில் பொரிச்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நெய்யை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு அருமையான கோஃப்தா புலாவ் வந்து தயாராகிடுச்சு. இதை இப்போ பிளேட் பண்ணிடலாம். மணக்க கோஃப்தா புலாவ். ஒரு வித்தியாசமான புலாவ் இன்றைக்கி செஞ்சோம். நீங்களும் இதை வந்து கட்டாயம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.